வந்துட்டு முதுகில் குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு போட்டிருந்தீங்க. காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது வந்து முதுகில் குற்றுதல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இது திமுகவுடைய முதுகில் அவங்க குத்தல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். அதே போல இந்த மேண்டேட் ஓட்டு போட்டார்கள் அல்லவா மக்கள், அவர்கள் முதுகில் காங்கிரஸ் குத்தி இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. தவேகாவிற்கு தேவையானது 11 எம்எல்ஏக்கள், காங்கிரசிடம் இருப்பது 5 எம்எல்ஏக்கள். அதிமுகவுல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாஜக என்ன சொல்லுது, எவ்ரிபடி ஷுட் சப்போர்ட் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. அப்போ இந்த முடிவு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது? சிலருடைய ஈகோக்களை சாந்தப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவா, இல்ல இந்த முடிவு காங்கிரஸ் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவா? காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு அப்படின்னா இதை அவர்களே அறிவிச்சிருக்கலாமே. அதை வேற ஏன் இல்ல, இதை வந்து முடிவு செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் இதை முடிவு செய்ய வேண்டும், இப்படித்தான் எல்லா முடிவுகளையும் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறதா? இதை விட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முடிவு ஒரு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்த போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது. இப்போ காங்கிரஸ் ஒரு அன்ஸ்டேபிள் அலையன்ஸ் பார்ட்னர், காங்கிரஸை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்ட மை காய்வதற்குள்ள கட்சி மாறி இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை நம்பி தைரியமாக களத்தில் குதிப்பார்? இதை விட முக்கியம், உத்தரப்பிரதேசத்தை விட முக்கியமான தேர்தல் 2029 பாராளுமன்ற தேர்தல். பாஜகவை தோற்கடித்தாக வேண்டும். நம்ம வந்து ஒரு லார்ஜர் பிக்சர், பெரிய விஷயத்திற்காக தொடர்ந்து கொள்கை அடிப்படையில் ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல காங்கிரஸோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகிறோம். திமுக வந்து இந்த ஐடியாலஜி பேசிஸ்ல எங்கே தவறியது? ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸை விட்டு கொடுத்திருக்குமா? 2019 தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பல பேர்களை விட்டு கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள், கேலி செய்து கொண்டிருந்தார்கள் பாஜக RSS காரர்கள். அப்போ அவர் பிரதம மந்திரி வேட்பாளர், தமிழ்நாட்டிலிருந்து பிரதம மந்திரி வேட்பாளர் திரு ராகுல் காந்தி என்று அறிவித்தவர் தமிழ்நாட்டின் முதல்வர். அப்படி இருக்கும்பொழுது இப்போ 5 சீட்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா, ஐ திங்க் இது வந்து காங்கிரசுடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையை குலைக்கும் வகையில் இருக்கு. இது வந்து இவர்கள் ஏதோ ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் என்று சொல்வோம், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது வந்து காங்கிரசுடைய எதிர்காலத்திற்கே இந்த முடிவு நல்லதா என்று நமக்கு தெரியவில்லை. 2029 தேர்தலில் எப்படி காங்கிரஸோடு மற்ற கூட்டணி கட்சிகள் தைரியமாக கூட்டணிக்கு வரும்? வாய்ப்பில்லையே. ஸோ இதையெல்லாம் இவர்கள் யோசித்தார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நான் பதிவு செய்தேன். தற்போது வந்துட்டு தலைமை முடிவு பண்ணியிருக்கோம், காங்கிரசினுடைய தலைமை தான் இதை முடிவு பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இதை முடிவு பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்மளுடைய காங்கிரஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து காங்கிரஸ் தலைமை சொல்ல பயப்படுகிறது, அச்சப்படுகிறார்கள். இந்த டெசிஷன் பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்றாங்க, இந்த டெசிஷனை நாங்க எடுக்கல, இந்த டெசிஷனை வந்து நாங்க வந்து ஸ்டேட் யூனிட்டை வந்து எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை கிரியேட் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, இது எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். நீங்க வந்து தவேகா மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு, 2029 கூட இருப்பாங்க, அவர்கள் தான் எங்கள் எதிர்காலம்னா தைரியமா தலைமையில இருந்து அறிவிக்க வேண்டியதானே? ஏன் அந்த அச்சம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த லாங் ரன் காங்கிரசுடைய நம்பகத்தன்மை என்னவாகும்? இப்ப திமுக இந்த 5 எம்எல்ஏக்களை வைத்து திமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. திமுகவுக்கு இதனால லாபமோ நட்டமோ கிடையாது. ஆல்ரெடி தேர்தலிலே நாங்கள் தோல்வியுற்று இருக்கிறோம். இது வந்து காங்கிரஸோட இது அடுத்த தேர்தல் 2029 தான். அதற்கு இன்னுமே நிறைய காலங்கள் இருக்கிறது. ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நாம் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு தேர்தலில் தோற்றுவிட்டோம், தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்னா கட்சி மாறி போயிடுவீங்களா?
இதை ஏற்றுக்கொள்வார்களா? இந்திய மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? வேற என்ன செய்தது திமுக? காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஏதாவது செய்ததா? இப்போ 2 அமைச்சர் பதவி, அதற்காக 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்து விட்டீர்களா? இதை யோசிக்காமல் அதிரடியாக, அவசரடியாக கந்தர்கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இதனால பெரிய பாதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும். திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த முடிவு அப்படிங்கிறது, திடீர் முடிவு அப்படிங்கிறது என்ன காரணம்? திமுக மேல ஏதோ அதிருப்தி அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு இருக்கா? இல்ல 2 அமைச்சர் பதவி ஆட்சியில் பங்கு, அதனாலதான் அவங்க வந்துட்டு அதை மாறுறாங்க? இல்ல, மக்கள் தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். திமுக மேல என்னங்க கோவம்? தேர்தலில் தோத்துட்டா மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தலில் தோத்துட்டா திமுக மேல கோவம் வந்துருமா? அப்ப தேர்தலில் ஜெயிச்சப்போ என்ன திமுகவை தலையில தூக்கி வைத்து கொண்டாடினீர்களா? இல்ல எதா எதிர்பார்த்து உங்களோட கூட்டணி வச்சோமா? இல்ல, கொள்கை பாசிச பாஜக இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும், மதவாதத்திற்கு இந்தியாவில் இடம் கிடையாது என்ற நோக்கில கொண்டு வரப்பட்ட கூட்டணி. அதுதான் திமுகவுடைய ஒரே நோக்கம். அந்த அடிப்படையில் மட்டும்தான் திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. 2019 எதுல இருந்தோம், 2024 எங்க இருந்தோம்? 2024 எவ்வளவு வீரியமாக எதிர்த்தோம் பாஜகவை. இப்படி ஒரு பார்ட்னர் யாராவது கிடைப்பாங்களா? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே. நாங்கள் கடைசி வரை நின்றோமே காங்கிரஸோட. மீண்டும் என்ன அப்படின்னா, இது ஏதோ எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற கோபத்திலோ ஆத்திரத்திலோ சொல்வது அல்ல. அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த எம்எல்ஏக்களால எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சாதிக்க முடியாது இங்க. சோ அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். ஐ திங்க் they have taken a monumental, committed a monumental blunder. நம்ம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதனாலதான் காங்கிரஸ் தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அது மக்கள் முடிவு செய்யட்டும். 2 மந்திரி சபையில 2 இடங்கள் 5 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு 2 பேர் மந்திரி சபையில இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை நீங்களும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ.